இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இதை கடந்து உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்கள் முதலீடை பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். நம்ம செய்யறது சரியா தப்பா, இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஹெல்ப்லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும், நிறைய டைம் ஆகும், நிறைய டிலே ஆகும். இதையெல்லாம் தவிர்க்கணும். உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும், உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும். நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்கை நோக்கி போக வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம். அதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங் இருக்கிறது உங்களுக்காக. ஆட்டோ ஸ்டாக் ஏன் விழுந்தது? கார் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கடந்த வாரம் பெரிய சரிவை சந்திச்சது. இதுக்கு ஒரு சினிமா டைலாக் தான் சொல்லணும். பேரை கேட்டாலே சும்மா அதிருது. யாருக்கு? இன்வெஸ்டர்ஸ்க்கு தாங்க, ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இல்ல. எந்த பேர்? டெஸ்லா. டெஸ்லா இந்தியாவுக்கு வரான உடனே நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பயம், பீதி கிளம்பிடுச்சு. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வந்தது தெரியுமா? கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர் FMCG கம்பெனியை ஆரம்பிச்சார். அவங்க ஒரு டூத் பேஸ்ட் விட்டாங்க. அந்த டூத் பேஸ்ட் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது முதல்ல. இதை பார்த்த உடனே எல்லா FMCG கம்பெனியும் அழிஞ்சிருவாங்க, இவங்க எல்லா ப்ராடக்ட்லயும் வர போறாங்க அப்படின்னு ஒரு பீதியை கிளப்பி ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லா FMCG ஸ்டாக்கையும் குறைச்சிட்டாங்க அந்த பீரியட்ல. பட் அது நிலைக்கலைங்க. எனக்கு இந்த டெஸ்லா வருகை அதே ஃபீலிங் தான் கொடுக்குது. பட் டெஸ்லா டெக்னாலஜிக்கலி ஒரு பெரிய கம்பெனி, மறுப்பதற்கு இல்லை. பட் டெஸ்லா எந்த செக்மெண்ட்டை டார்கெட் பண்ண போறாங்க? டெஸ்லா வெறும் ஒரு EV கம்பெனி. இந்தியாவில் ஈவியினுடைய மார்க்கெட் ஷேர் எவ்வளவு தெரியுமா? 2.4. இது எவ்வளவு கூடுன்னு சொல்றாங்க தெரியுமா? 3.4. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 1% மார்க்கெட்டை பிடிக்க தான் எல்லாரும் ஓட போறாங்க. பாக்கி மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது மட்டும் இல்ல, டெஸ்லா எந்த செக்மெண்ட்ல வர போறாங்க? அவங்க வரப்போற செக்மெண்ட்டே 35 லட்சத்துக்கு மேல. குறைஞ்சபட்ச விலையே ஒரு காருக்கு 35 லட்சம் இருக்க போகுது. பட் நம்ம ஊர்ல 35 லட்சத்துக்கு மேல கார் விற்கக்கூடிய கம்பெனிஸ் ரொம்ப குறைவு. அதுவும் ஈவில யாருமே இல்லை, எல்லாமே பன்னாட்டு நிறுவனங்கள். சோ அவங்களுக்கு என்ன ஆனா என்ன? அதுக்காக எதுக்கு இந்தியன் ஸ்டாக்ஸ் இப்படி போட்டு நொறுக்கணும்? என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன நினைக்குதுன்னா, ரொம்ப சாய்ஸ் வரும்போது, ரொம்ப கிரௌடட் ஆகும்போது லோவர் லெவல் மாடல்ஸ்ல இருந்து மக்கள் மேல அப்படியே ஏறி வந்துருவாங்க. ஹையர் லெவல் மாடல்ஸ்க்கு பிரஸ்டீஜுக்காக எவ்வளவு வேணா கொடுத்து கார் வாங்குவான்னு நினைக்கிறாங்க. நம்ம விரும்பலாம், ஆனா நம்மளுடைய பட்ஜெட் அலோவ் பண்ணணும், நம்ம நிதி வசதி அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். சோ இதெல்லாம் ஈஸியா நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. பட் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு பீதி கிளம்பி இருக்கு. பயத்துல மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சென்ற வாரம் ஆட்டோ ஸ்டாக்ஸ்ல நடந்த நிகழ்வும் நல்ல ஒரு உதாரணம். வரும் மாதங்கள்ல இந்த பீதி குறையணும். ஃபர்ஸ்ட் டெஸ்லாவோட கார் லான்ச் ஆகும். என்ட்ரி லெவல் மாடலே 35 லட்சம் வரும். அதுக்கப்புறம் மார்க்கெட் விரும்பக்கூடிய மாடல்லாம் பார்த்தா நம்ம பட்ஜெட்டுக்கு எட்டாத 50, 60, 70, 80, 90, 100, 150 லட்சத்துக்கு இருக்கும். இதை பார்க்கும்போது ஸ்லோவா மார்க்கெட்டுக்கு புரியும், ஓ இந்த காரை வாங்குறவங்க வேற ஆளு. மேபி இவங்க ஒரு லேண்ட் ரோவர்ல இருந்து இதுக்கு மூவ் ஆகலாம், ஒரு BMW இருந்து இதுக்கு மூவ் ஆகலாம், ஒரு மெர்சிடிஸ்ல இருந்து மூவ் ஆகலாம். ஆனா ஒரு நெக்ஸான் EVல இருந்து டெஸ்லாக்கு மூவ் ஆகுறது அவ்வளவு ஈஸி இல்லை, அல்லது இவங்களோட BA6ல இருந்து இதுக்கு போக போறது இல்லை அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டுக்கு ஸ்லோவா வரும். அதே போல இந்த கம்பெனிஸ்குள்ள ஒரு போட்டிச்சூழல் இருக்கு போது பாருங்க. டாடா, மஹிந்திரா, அதுக்கப்புறம் MG, இந்த கம்பெனிஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு போட்டிச்சூழல் இருக்கு பாருங்க. அதுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ ரன் இருந்த EVல. அவங்களுக்கு காம்படிட்டர்னு சொல்லக்கூடிய கம்பெனி MG. பட் MG அந்த அளவுக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய போட்டியை காட்டல, அந்த அளவுக்கு அவங்க கம்பீட் பண்ணல. பட் மஹிந்திரா அப்படி இல்லைங்க. மஹிந்திரா என்ன பண்ண போறாங்க? நிறைய டெக்னாலஜி, நிறைய எலக்ட்ரானிக்ஸ் காருக்குள்ள போட்டிருக்காங்க. எப்ப ஒரு கம்பெனி நிறைய எலக்ட்ரானிக்ஸையும் டெக்னாலஜியும் காருக்குள்ள போடுறாங்களோ அப்பவே அவங்க காம்படிட்டர்ஸ் மேல பயங்கர அழுத்தத்தை கொண்டு வருவாங்க. MG கிட்டத்தட்ட இதே தான். ஸோ
அந்த லோவர் அண்ட் இவி ஸ்பேஸ்ல காம்படிஷன் டெஃபினட்டா கூடும்னு நம்பலாம். பட் டெஸ்லா இவங்களுக்கு காம்படிட்டர் இல்ல. டெஸ்லா கம்பீட் பண்ண போகுது பெரிய கம்பெனிஸோட. டாடா மோட்டார்ஸ்க்கு மேபி டிஃபெண்டர், லேண்ட் ரோவர் அந்த ரேஞ்சில் ஒரு சின்ன ஹிட் இருக்கலாம். பட் அதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் மார்ஜினலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுது. பர்கண்டி ஹுருன் பிரைவேட் இந்தியா 500 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ். இந்தியாவுடைய பிரைவேட் கம்பெனிஸ்ல எது மதிப்பில் மிகவும் அதிகமானது அப்படின்னு ஒரு கணக்கீடு செய்து ஒரு ரேங்கிங் போட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்றாங்க. இதுல டாப் 10 கம்பெனிஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். 10வது இடத்துல ரேசர் பே 63,620 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கு. 9வது இடத்துல ட்ரீம் 11 67,860. ரேசர் பே என்னன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரீம் 11 ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், கேம்பிளிங் அந்த மாதிரி ஒரு ஏரியால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இன்டாஸ் என்ற கம்பெனி 68,150 கோடி. பார்லே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பிஸ்கட் மேனுஃபேக்சரர் 68,640 crores. அதுக்கடுத்து MEIL அப்படின்ற கம்பெனி 77,860 கோடி ரூபாய். ஜீரோதா 87,750 கோடி ரூபாய் நிறுவன மதிப்பில் இருக்கு. ஜோஹோ சென்னையை சார்ந்த ஒரு நிறுவனம் 1,03,760 கோடி ரூபாய் நிறுவன மதிப்பு என்று அளவிடப்பட்டுள்ளது. சீரம் இன்ஸ்டிடியூட் நம்ம எல்லாருக்குமே கோவிட் போது பெரும் பணியாற்றிய ஒரு நிறுவனம் 2,11,610 கோடி ரூபாய் நிறுவன மதிப்பை அடைந்துள்ளது. நம்பர் 1 இந்த எல்லா கம்பெனிக்கும் ஒரு படி மேல இருக்கக்கூடிய கம்பெனி NSC 4,70,250 கோடி ரூபாய். இந்த பிரைவேட் கம்பெனிஸினுடைய மதிப்பை எஸ்டிமேட் பண்றது ஈஸி இல்லைங்க. என்ன ரீசன்னாக்கா டேட்டா அவ்வளவா கிடையாது. அண்ட் கம்பெனிஸ் வந்து எவ்வளவு கோஆபரேட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து இருக்கு. அண்ட் பிரைவேட் கம்பெனிஸ்க்கு என்னதான் இவங்க மதிப்பு அளவீடு செஞ்சாலும் சந்தை மதிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு வரும்போது இந்த மதிப்பு இருக்குமா இருக்காதாங்கிறது கொஸ்டின் மார்க். சில நேரங்கள்ல இந்த மதிப்பை விட கணிசமான அதிக மதிப்பு கூட இருக்கலாம். சில நேரங்கள்ல நிறுவனத்துக்கு இதை விட குறைவான ஒரு மதிப்பு கூட இருக்கலாம். இந்த வருஷம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாம் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி ஆனதுனால இந்த லிஸ்ட்ல இல்ல. வருஷம் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸும் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா அது ஆரோக்கியமானது. நமக்கும் முதலீடு செய்வதற்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கும், நிறைய சாய்ஸ் இருக்கும். அப்படி சாய்ஸ் இருக்கும்போது மார்க்கெட்ல ரீட்டைல் இன்வெஸ்டர், HNI, இன்ஸ்டிடியூஷன், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இப்படி எல்லாருக்கும் நிறைய முதலீட்டு தேர்வுகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். அந்த வாய்ப்புகள் அதிகரிப்பது தான் பொருளாதாரத்திற்கு ஆரோக்கியம். சோ இந்த பிரைவேட் கம்பெனிஸ் மேலும் வளர்ந்து பப்ளிக் கம்பெனிஸ் ஆக வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். FIS பிப்ரவரியில 25,000 கோடி ரூபாய்க்கு மேல வித்திருக்காங்க. இன்னும் தொடரும் இந்த விற்பனை என்று நாம நம்பலாம். எந்தெந்த செக்டர்ஸ்ல அதிகமா வித்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். FIS ரொம்ப அதிகமா வித்த செக்டர் பைனான்சியல் செக்டர். அதனாலதான் இன்னைக்கு டாப் பேங்கிங் ஸ்டாக்ஸ் மதிப்பில் குறைவாகவே நீடிக்கின்றன. பெஸ்ட் ப்ளூ சிப் பேங்க்ஸ் விலை ஏறவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா FIS செல்லிங் தொடர்கிறது. இவங்க எவ்வளவு வித்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு எப்ப தெரியும்? மார்ச் 31 அன்னைக்கு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை மறுபடியும் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் FIS எவ்வளவு வித்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். எந்த பேங்க்ல எவ்வளவு வித்திருக்காங்க அப்படின்னு அந்த நேரத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக இவங்க வித்த செக்டர் FMCG. தொடர்ந்து FMCGல FIS செல்லிங் இருக்கு. முக்கியமான காரணம் அப்படின்னா இந்த கம்பெனி சம்பந்தப்பட்டது இல்லைங்க. இந்த செல்லிங்கே இண்டெக்ஸ் செல்லிங். நிறைய பேர் இந்தியால இண்டெக்ஸ் வழியா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ FIS இந்தியாவுக்கு வந்து விற்கிறாங்கன்னாக்கா தனிப்பட்ட பங்குகளை விற்கிறதோட இண்டெக்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதுதான் இந்த இடத்துல பிரதிபலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். FMCGக்கு அடுத்தபடியாக அவங்க வித்த செக்டர் அப்படின்னு சொல்லணும்னா கேபிட்டல் குட்ஸ், L&T மாதிரி கம்பெனிஸ், அதுலயும் நல்ல செல்லிங் இருக்கு. FIS தொடர்ந்து கேபிட்டல் குட்ஸ் வித்துக்கிட்டு வராங்க. பட்ஜெட்ல கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் அசெட்ஸ் கிரியேட் பண்றதுக்கான கேபெக்ஸ் ஒதுக்கீட இவங்க விரும்புற அளவு இன்க்ரீஸ் பண்ணலங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்ன பொறுத்த மட்டும் அதெல்லாம் ரீசன் இல்லை. FIS இந்தியால இருந்து பணத்தை வெளியே எடுத்துட்டு US கொண்டு போய் போடுறாங்கன்றதுதான் உண்மை. அதனால இதுல செல்லிங் வருதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். கேபிட்டல் குட்ஸுக்கு அடுத்தபடியாக அதிகமா விற்கப்படுகின்ற செக்டர் அப்படின்னு சொன்னா ஆயில் அண்ட் கேஸ். ஆயில் அண்ட் கேஸ்னா ரிலையன்ஸ், இதெல்லாம் அந்த கேட்டகரியில தான் வரப்போகுது. சோ ஆயில் அண்ட் கேஸ்ல ஒரு பெரிய எதிர்காலத்தை இந்திய நிறுவனங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கல. பட் இத்தனைக்கும் ட்ரம்ப் வந்தது குளோபல் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பிளஸ். ஆனாலும் இந்தியா என்ன நினைக்குதுனாக்கா நம்ம கம்பெனிஸ் அந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. இது ஓரளவுக்கு சரின்னு கூட நம்ம நினைச்சுக்கலாம். அடுத்தபடியாக அதிகமாக விற்கப்பட்ட செக்டர் கேபிட்டல் சர்வீசஸ். சோ இந்தியால நிறைய டொமஸ்டிக் சர்வீசஸ் இருக்கு.
அந்த சர்வீசஸ் கம்பெனிஸை நிறைய விற்கிறாங்க. சரி, எஃப்ஐஎஸ் எதுவுமே வாங்கலையா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் நம்ம ஆன்சரை தேடி ஆகணும். 2 செக்டர்ல எஃப்ஐஐ இது வரைக்கும் பையிங் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து ஹெல்த் கேர், பார்மா, இது மாதிரி கம்பெனிஸ்ல எஃப்ஐஐ தொடர்ந்து வாங்கியிருக்காங்க. இன்னொரு செக்டர்லயும் எஃப்ஐஐ வாங்கியிருக்காங்க. அந்த செக்டர் டெலிகாம். என்னுடைய பார்வையில குளோபல் ஃபேக்டர்ஸ்க்கு கொஞ்சம் கூட பாதிப்பு இல்லாத ஒரு செக்டர் அப்படின்னு சொன்னாக்கா அது டெலிகாம் தான். எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, ஸ்டார்லிங்கை கொண்டு வந்து அப்படியே எலான் மஸ்க் இந்தியன் டெலிகாம் கம்பெனிலாம் ஒரு வழி பண்ணிடுவார்னு. எலான் மஸ்க் பெரிய திறமசாலி, உலக அளவில் பல சாதனைகளை செய்யக்கூடியவர். ஆனா நம்ம நாட்டுக்கு அவருடைய சேவை, அவருடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தா எந்த அளவுக்கு நமக்கு நுகர்வு சக்தி இருக்குன்றது கேள்விக்குறி. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எலான் மஸ்கை பத்தி. நம்ம எலான் மஸ்கை அட்மையர் பண்ணலாம், அவருடைய செயல்களை எல்லாம் நம்ம நிச்சயமா வரவேற்கலாம். பட் எந்த அளவுக்கு இந்திய சந்தை அவருடைய ப்ராடக்ட்ஸையும் சேவைகளையும் ஏற்கும் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். சோ டெலிகாம், எஃப்ஐஐ புலிஷா இருக்கிற ஒரு செக்டர், இந்தியாவில் அதிக பாதிப்புக்கும் ஆளாகாத ஒரு செக்டரா இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. சோ பிப்ரவரியில எஃப்ஐஎஸ் என்ன வித்தாங்க, என்ன வாங்கினான்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம். பிப்ரவரி முடியறதுக்குள்ள இது மாறும் அப்படின்னு நம்பலாம். பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்கும் போது இந்த தாக்கங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க வாங்கணும். இந்த வீடியோ நம்ம 3 ஸ்டோரிஸ் பார்த்தோம், 3 வித்தியாசமான ஸ்டோரிஸ். இது போல 3in1 வீடியோஸ்ல நம்ம பல நியூஸ் ஐட்டம்ஸையும் டேட்டாவையும் எடுத்து அலசுவோம். இதன் மூலமாக ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவை உங்களோட 3 விஷயங்களை பத்தி ஒரே வீடியோல ஷேர் பண்றது தான் நோக்கம். இந்த ஃபார்மேட் வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து கொண்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, என்ஜாய் யுவர் சண்டே. அண்ட் மறுபடியும் மண்டே வேற ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.